ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டில் எப்படி பெடிக்யூர் பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். நாம் எல்லாரும் ஃபேஸ்க்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை காலுக்கோ கால் பாதத்துக்கோ கொடுக்கறதில்ல. ஃபேஸ் மட்டும் லுக்காக பிரைட்டாக இருந்தால் போதுமா? காலும் அழகாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டாமா? நம்ம கால்களை பராமரிக்காமல் விட்டோம்னா பாத வெடிப்பு, கால் ஆணி போன்ற பலவிதமான நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. நம்ம கால்களை பராமரிக்கணும்னா கண்டிப்பாக பார்லருக்கு போய் நிறைய ரூபாய் செலவு பண்ணி பெடிக்யூர் பண்ணுவோம். இனி நீங்கள் உங்கள் பணத்தை அப்படி செலவு பண்ணாமல் வீட்டில் இருந்தபடியே எப்படி கால்களை பராமரிக்கலாங்கிறத நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதனால் உங்களுக்கு நேரமும் மிச்சம், பணமும் மிச்சம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் வீட்டில் எப்படி பெடிக்யூர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பெடிக்யூர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளென்சிங். இப்போ நம்ம கிளென்சிங் பண்ணுறதுனால சூரிய ஒளியினால் நம்ம கால்களில் ஏற்பட்ட கருமை நிறம் மாறும். காலில் உள்ள இறந்த செல்கள் அனைத்தும் நீங்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு நெயில் பாலிஷ் ரிமூவர் கொண்டு ஒரு காட்டன் பால் யூஸ் பண்ணி நெயில் பாலிஷை ரிமூவ் பண்ணுங்கள். உங்கள் காலில் உள்ள நெயில் பாலிஷை ரிமூவ் பண்ணிவிடுங்க. பின்பு ஒரு வாளியில் சிறிது சூடான நீரை ஊற்றி அதில் 2 எலுமிச்சம் பழத்தை பிழிந்து விடவும். பின்பு 2 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவை போட வேண்டும். பின்பு 1 கை நிறைய கல் உப்பினை போட வேண்டும். கடைசியாக 3 டீஸ்பூன் ஷாம்புவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டும். ஒரு சேரில் உட்கார்ந்து காலை இந்த நீரில் விட்டு 20 நிமிடம் ஊறவிட வேண்டும். 20 நிமிடத்திற்கு பிறகு காலை ஒரு சுத்தமான துண்டால் துடைக்கவும். இதனால் காலில் உள்ள அழுக்குகள் மற்றும் இறந்த செல்கள் அனைத்தும் நீங்கும். ஸ்டெப் 2, ஸ்க்ரப். ஸ்க்ரப்பிங் பண்ணுறதுக்கு பவுலில் 2 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவை எடுத்துக்கோங்க. அதில் அரை எலுமிச்சம்பழத்தை பிழிந்து விடுங்க. இதனை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பின்பு ஒரு டூத் ப்ரஷை கொண்டு அதில் முக்கி எடுத்து உங்கள் கால் விரல் மற்றும் நகம், கால் பின்புறம், பாதம் என அனைத்து பகுதிகளும் நல்லா தேய்ங்க. பின்பு பாத்திரம் விளக்கும் ஸ்க்ரப் பேட் வச்சு பாதம், பின்புறம் மற்றும் குதிங்கால் பகுதியில் நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். பிறகு மறுபடியும் அதே ஹாட் வாட்டர் உள்ள வாளியில் 5 நிமிஷம் காலை ஊற விடுங்க. பின்பு கியூட்டிக்கல் ரிமூவர் கொண்டு கால் இடுக்குகளை நல்லா சுத்தம் பண்ணுங்க. ஸ்டெப் 3, பேக். கடைசியாக தயிரினை கால் முழுவதும் தடவும். இது காலை பட்டு போன்று மென்மையாக்குவது மட்டும் இல்லாமல் காலின் அழகையே அதிகரிக்கும். தயிரை தடவி 5 நிமிடம் ஊறிய பின்பு நன்கு காலினை சுத்தம் செய்யவும். பின்பு காலை ஒரு டவலால் துடைக்கவும். கடைசியாக வேஸ்லின் கொண்டு கால், பாதம், நகம் என அனைத்து பகுதியிலும் தடவும். இது உங்கள் பாதத்தை சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் வைத்திருக்க உதவும். இப்போ உங்கள் கால் பாதத்தை பார்லரில் போய் கெமிக்கல் க்ரீம் யூஸ் பண்ணி கிடைக்கும் அழகை விட அழகாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.